வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஷேர் மார்க்கெட்டில் ஆப்ஷனல் ட்ரேடிங்க்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் PR சுந்தர் சார் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆனந்த் சீனிவாசன் சார் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், அதாவது எப்படி இவங்க பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறாங்க, ஸோ இவங்களோட பர்சனல் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் வியூ தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆனந்த் சீனிவாசன் சாரை பற்றி பார்க்க போகிறோம். அவரோட சேனல் மணி பேஜ் சேனல் இருக்குது. மணி பேஜ் இல்லாமல் இன்னும் நிறைய சேனல்ஸ் இவங்க வச்சுருக்காங்க. இவங்க சேனலில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸை பற்றி மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சேவிங்ஸ் டிப்ஸ் நிறையா கொடுத்துட்றாங்க. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ஸ் அட்வைஸும் கொடுக்குறாங்க. அதாவது மணி எப்படி யூஸ் பண்ணணும், மணி எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி அதை க்ரோ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைஸஸும் கொடுக்குறாங்க. மார்க்கெட் பிகினராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி ஒரு சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸோ பாண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, கோல்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, கமோடிட்டிஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்டாக்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி கம்ப்ளீட் ஒரு வியூ நமக்கு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி மார்க்கெட் அனலைஸும் கொடுத்துட்றாங்க. அதாவது இந்தியன் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, கமோடிட்டிஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, US மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இந்த மாதிரி ஜென்ரல் வியூஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஒரு சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுத்துட்றாங்க. ஸோ மணி பேஜ் சேனலை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல சேனலாக இருக்குது. இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற ஒரு சேனலாகவும் இருக்குது. ஆனந்த் சாரை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அது இல்லாமல் ஒரு சில டிவி சேனல்ஸ்லையும் யூடியூப் சேனல்ஸ்லையும் பொருளாதாரம் சார்ந்த நிறைய விஷயங்கள் இவர் ஷேர் பண்ணுறாரு. அதனால இவரோட சேனலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே க்ரோ ஆயிருச்சு. இவருக்கு 50 வயசுக்கு மேலே இப்போ ஏஜ் இருக்கும். எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இவர் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. ஃபேமிலியும் நல்ல ஒரு எஜுகேட்டட் ஃபேமிலியாக தான் இருக்குது. இவர் ஷேர் மார்க்கெட் இல்லாமல் இவரோட ஃபேமிலி பிஸ்னஸான நர்சிங் பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு சில கம்பெனிஸ், அதாவது மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. கோவிட் டைமில் தான் இவர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணார். அந்த டைமில் மணியோட இம்பார்ட்டன்ஸ், ஷேர் மார்க்கெட்டோட இம்பார்ட்டன்ஸ், சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ், இது எல்லாமே அவர் நிறைய வீடியோஸ் போட்டதுனால ரொம்ப ஷார்ட் டைமில் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் இவர் ஒரு சில புக்ஸை எழுதியிருக்காரு. அந்த புக்ஸ் மார்க்கெட் பிகினராக இருக்கிறவங்களுக்கும் இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் ட்ரேடர். அதாவது இவர் ஆனந்த் சார் எப்படி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோமோ, ட்ரேடிங்க்கு இவர் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்காரு. ஆப்ஷனல் ட்ரேடரில் இவர் PR சுந்தர் சார் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். ஒரு ஷார்ட் டைமில் எப்படி ஒரு வெல்த் கிரியேட் பண்ணுறது, இல்லை இப்போ மார்க்கெட் பிகினராக வர்றவங்க எப்படி ட்ரேடிங் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கான கோர்சஸும் இவர் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ மார்க்கெட் அனலைஸும் இவங்க கிளியராக கொடுப்பாங்க. ஸோ ஸ்டாக் இப்படி பர்ஃபார்ம் பண்ணும்போது அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஃபியூச்சர் இப்படி இருக்கும், நல்லா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறாங்க. அது இல்லாமல் ட்ரேடிங்க்கு ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுத்துட்ருக்காரு. PR சுந்தர் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மார்க்கெட் அனலிஸ்டாகவும் ஆப்ஷனல் ட்ரேடராகவும் இருக்கிறது. இவருக்கும் ஏஜ் 50 வயசுக்கு மேலே இருக்கும். இவர் பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு எஜுகேஷன் இல்லை. இருந்தாலுமே இவரோட சொந்த முயற்சியில் நல்லா இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்காரு. இவர் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் டீச்சர்ஸாக இருந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ஒரு இன்வெஸ்டராக மாறிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் யூடியூப் சேனல்ஸும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அதுலேருந்து நிறைய கோர்சஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. செபி கூட இவருக்கு ஒரு சில ஃபைன்ஸ் எல்லாமே இது பண்ணாங்க. இருந்தாலுமே இவர் ட்ரேடிங்க்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான பிளேயராக தான் இருக்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டைம் தாங்க, அது ஒரு லாங் டைம் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மெயினாக இருக்கிறது, நம்ம லாங் டைமில் விட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு க்ரோத் எடுக்கலாம். ஸோ ஷார்ட் டைமில் இருக்கிறவங்க, ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அவங்கள ப்ராஃபிட் மைண்ட் செட்டில் தான் இருக்கும். ஸோ ஒரு 10% கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும், அந்த மாதிரி இருப்பாங்க. அதே இன்வெஸ்டிங்கில் வர்றவங்க அவங்க க்ரோத் மைண்ட் செட்டாக தான் இருக்கும். நம்ம ஃபியூச்சருக்கு விட்டோம்னா இந்த ஷேர் மல்டி பேக்கர் ஆகும், இல்லை 10 டைம்ஸ் பேக்கர் ஆகும், இந்த மாதிரி அவங்க யோசிப்பாங்க. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதனால மார்க்கெட் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் எந்த டைமில் என்ட்ரி கொடுக்கறது, எந்த டைமில் எக்ஸிட் ஆகிறது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால ரொம்ப ரிஸ்க்கானது. இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் இந்த மாதிரி லாங் டைமில் வெயிட் பண்ணுறதுனால ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். பெனிஃபிட்ஸ் ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கும். அதாவது ஒரு சில நேரத்தில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், ஒரு சில நேரத்தில் நெகட்டிவ் ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் நம்ம ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய டெக்னிக்கல் அனலைஸ்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதே எதனாலனா எந்த டைமில் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போ வெளியே வரணுங்கிறத பற்றி நமக்கு நல்ல ஒரு ஃப்ளோ இருக்கணும். அப்போ தான் நம்ம ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் அனலைஸ் இருந்தால் போதும். இந்த கம்பெனி இப்படி பர்ஃபார்ம் பண்ணும், ஃபியூச்சர் இப்படி இருக்குங்கிற ஒரு ஓவர்வியூ இருந்தாவே நல்ல கம்பெனியை செலக்ட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும்.
நம்ம பையிங் செல்லிங் எல்லாமே வந்து மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷனை வச்சு நம்ம வந்து இதில் முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டவுனாக இருந்தாலும் நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி லாங் டேர்முக்கு நம்ம ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் கேபிட்டலை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு டூலாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட க்ரோத் வந்து ஜாஸ்தியாக பெனிஃபிட் ஆகிறதுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ட்ரேடரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், இன்வெஸ்டரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஃபைனலாக நமக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு ட்ரேடராகவும் இருக்கலாம், இல்லை ஒரு லாங் டைம் இன்வெஸ்டராகவும் இருக்கலாம். நம்ம எடுக்கிற டெசிஷன் வந்து நம்மளோட ஓன் டெசிஷனாக இருக்கணும். நம்ம எந்த ஒரு பிளைண்ட் டெசிஷனும் எடுத்துடக்கூடாது. சோசியல் மீடியாவையோ இல்லை ஒரு சில ரெக்கமெண்டேஷனையோ இல்லை யூடியூப் சேனலோ இல்லை அதர் சோசியல் மீடியா ரெக்கமெண்டேஷன் எடுத்துட்டு நம்ம ஒரு பிளைண்ட் டெசிஷன் எடுத்து எந்த ஒரு ஸ்டாக்லையும் வந்து ட்ரேடிங்கும் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. நம்ம வந்து சேனல் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே நம்மளோட ஓன் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிறது தான். ஸோ புக்ஸ் எப்படி படிக்கிறோமோ அந்த மாதிரி யூடியூப் சேனல் வந்து நம்மளோட ஜென்ரல் நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கு தான் இருக்கணுமே ஒழிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ஆப்ஷனாக இருந்துடக்கூடாது. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம அதர்ஸ், அதாவது இப்போ வின்னர் இருப்பாங்க, மார்க்கெட் வின்னர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம். லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆனந்த் சாரை பார்த்தோம். ட்ரேடருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்க்கு ஆப்ஷனல் ட்ரேடிங்க்கு பிஆர் சுந்தர் சாரை பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வின்னர்ஸும் இருப்பாங்க, ஒரு சில லூசர்ஸும் இருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து அவங்க என்ன பண்ணுறதுனால அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க, ஸோ லூசர்ஸ்னால் அவங்க எதனால இவ்வளோ பெரிய ஃபால் வந்துச்சு அப்படிங்கிற நம்ம லேர்னிங் வந்து அடுத்தவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ஸா அப்படின்னு நல்ல ஒரு அனலைஸ் பண்ணணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், நிறையா பேர்த்துட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ட்ரேடிங்னாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் நம்ம சேனலில் வந்து நம்ம ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணுறோம். நீங்கள் ட்ரேடராகவும் இருக்கலாம், லாங் டைம் இன்வெஸ்டராக இருக்கலாம், ஆனால் முழுக்க நம்மளோட கண்ட்ரோலில் தான் வந்து எல்லாமே நடக்கணும். இப்போ நம்ம பார்த்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போ பிஆர் சுந்தர் சாரவோ இல்லை ஆனந்த் சீனிவாசன் சாரவோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. இதில் இவர் பெஸ்ட்டு அவர் பெஸ்ட்டுலாம் நம்ம சொல்லவில்லை. அவங்க என்னென்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணுறாங்க, ஸோ அது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஃபைனலாக சுந்தர் சாரோட ட்ரேடிங் மெத்தடு நல்ல ஆப்ஷனா, இல்லை லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனந்த் சாரோட மெத்தடு நல்ல ஆப்ஷனா, நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கிறீங்களா இல்லை இன்வெஸ்டராக இருக்கிறீங்களா, எது ஒரு பெஸ்ட் ரிட்டர்னை கொடுக்கும், எது நல்ல ஒரு வெல்த் கிரியேட்டராக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களாக ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.